பார்க்கறதுக்கு பில்லு போக மிஷின் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்டீம் அயன் பாக்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் மெக்கானிசமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கழட்டுறது கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பிளாஸ்டிக்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாக் சிஸ்டம் கொடுத்துருந்ததுனால இந்த பிரச்சனை. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இங்கே தான் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. அதோட இந்த வயகம் ஃபுல்லாக தீப்பிடிச்சு போய் கட்டாய கிடக்கு. தீப்பிடிச்ச எஃபெக்ட் தான் எங்களுக்குள்ள கருப்பாக இருக்குது. ஆனால் இதில் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்கான்னு தெரியல. இந்த தீப்பிடிச்ச வேகம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்படியும் சரியாகலைன்னா நம்ம உள்ளே கழட்டி பார்ப்போம். அதிகமான ஹீட்டில் கூட இந்த மாதிரி ஆகிருக்கலாம், இல்லைன்னா தண்ணி பட்டு இந்த மாதிரி ஷார்ட் ஆகிருக்கலாம். இந்த வயகம் நல்லா பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஜாயிண்ட் போட்டுருக்கோம். லாக் மெக்கானிசம்லாம் மாட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு மாட்டியாச்சு, எல்லாம் மாட்டியாச்சு. இதுதான் தண்ணி ஊற்றுக்கடான். இதை வந்து கழட்டினோம்னா தனியாக வந்துக்கான். இந்த இடம் வந்து எங்களுக்குள்ள மீட் ஆகாமல் வச்சுட்டு மாட்டணும். இப்போ ஆன் பண்ணோம்னா உள்ளே பம்புலாம் ஓடுது, ஸ்டீமை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீம் கம்மியாக தான் வருது, எங்களுக்கு தெரியுது, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இப்போ நம்ம அயன் பண்ணியே பார்த்துக்குவோம். இப்போ அயன் பண்ணியாச்சு. இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் அயன் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே வேலை முடியுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இதில் அயன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக அயன் பண்ண முடியும். எது பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள்.